வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நிலையில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி உருவாகியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இன்னும் முடிவாகவில்லை. கூட்டணி உடன்பாடு மற்றும் தொகுதிகள் பங்கீடு முடிந்த பிறகுதான் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய சாதி சங்கங்கள் தங்கள் சமூக மக்கள் அதிகமாக வாழும் தொகுதிகளில் வேட்பாளராக தங்கள் சமூகத்தினருக்கு மட்டுமே போட்டியிட வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த தொடங்கியுள்ளனர். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை நோக்கியே உள்ளன. மற்ற கட்சிகளிடம் இந்த கோரிக்கைகள் எடுபடாது என்பதால் இந்த 4 கட்சிகளுக்கு முக்கிய சமூகங்கள் வேண்டுகோளாக தெரிவித்து வருகின்றன. வன்னியர் சங்கத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் நம்பர் 1 சமூகமாக இருக்கும் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அரக்கோணம், வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கடலூர், ஆரணி, திருவண்ணாமலை, தென்சென்னை, வடசென்னை, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, ஸ்ரீபெரும்புதூர், சேலம், புதுச்சேரி ஆகிய 14 தொகுதிகளில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தினரும் தங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் தங்கள் சமூகத்தவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய 7 தொகுதிகளில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தினரையே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். கள்ளர், மறவர், அகமுடையார், பிரமலை கள்ளர் ஆகியோரை கொண்ட முக்குளத்தோர் சமூக சங்கங்களும் தங்கள் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழும் தொகுதிகளில் தங்கள் சமூகத்தவரையே வேட்பாளராக முக்கிய கட்சிகள் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் ஆகிய 6 தொகுதிகளில் தங்கள் சமூகத்தவரையே வேட்பாளராக முக்கிய கட்சிகள் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் நாடார் சமூக சங்கத்தினரும் தங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் தங்கள் சமூகத்தவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், வடசென்னை ஆகிய 5 தொகுதிகளில் நாடார் சமூகத்தினரையே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அண்மையில் மதுரையில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க ஆண்டு விழாவில் இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் முத்தையர் சமூக சங்கத்தினரும் தங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் தங்கள் சமூகத்தவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் கரூர், திருச்சி, பெரம்பலூர், சிவகங்கை ஆகிய 4 தொகுதிகளில் முத்தரையர் சமூகத்தினரையே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இதேபோல் யாதவர் சமூக சங்கத்தினரும் தங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் தங்கள் சமூகத்தவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்சென்னை ஆகிய 4 தொகுதிகளில் யாதவர் சமூகத்தினரையே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இதேபோல் அனைத்து முதலியார் சமூக சங்கத்தினரும் தங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் தங்கள் சமூகத்தவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் தென்சென்னை, மத்திய சென்னை, வேலூர், ஆரணி, திருவண்ணாமலை, ஈரோடு ஆகிய 6 தொகுதிகளில் முதலியார் சமூகத்தினரையே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அண்மையில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ், வேலூர் விஐடி விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்ற அனைத்து முதலியார் சங்க கூட்டத்தில் வலியுறுத்தி பேசப்பட்டது. இதேபோல் இஸ்லாமிய அமைப்புகளும் தங்கள் சமூகம் அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் தங்களது இஸ்லாமிய மதத்தவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் ராமநாதபுரம், மத்திய சென்னை, வேலூர், மதுரை, தஞ்சாவூர் ஆகிய 5 தொகுதிகளில் இஸ்லாமியர்களை வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த 2019 தேர்தலில் திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட நாடாளுமன்ற வேட்பாளர்களில் இஸ்லாமியர்கள் யாரும் இல்லை என்ற புகாரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 7 தொகுதிகள் தனி தொகுதிகளாக உள்ளன. இதில் தென்காசி, நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுகின்றனர். நீலகிரி, விழுப்புரம், சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 5 தொகுதிகளில் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுகின்றனர்.